ஹை ரேணு, ஹாப்பி பர்த்டே. இப்போ தான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அந்த நோட்டிஃபிகேஷன் வருதில்ல, அது ஒரு சில நாள் லாகின் பண்ணும்போது லக்கீலி பார்த்துட்டோம்னா அதில் தெரியுது, இல்லாட்டி மிஸ் பண்ணியிருந்திருப்பேன். ஹாப்பி பர்த்டே ரேணு, ஹாவ் அ குட் டே. ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸ் ஸோ மச். உங்களுக்கெல்லாம் எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அதெல்லாம் ஈடாகாதுப்பா. ஏதோ ஒரு வேற ஒரு குரூப்பில் நானும் ரேணு ஒரு 8 இயர்ஸாக காண்டாக்டில் இருந்தோம். டெலகிராம் பூம் ஆன டைமில் வேற ஒரு குரூப்பில் கனெக்ட் ஆகிருந்தோம் 2 பேருமே. அந்த குரூப்பில் இருந்து அப்புறம் நாங்கள் அங்கே வந்து நான் ஒரு மெசேஜ் பண்ணேன், அவங்க ஒன்று பண்ணேன், அப்படி தான் வந்து பழக்கம் இருந்துச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் பேசி பழகி அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சிலர்லாம் ESLக்கு வந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு பியூ ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் ரேணுகிட்ட தான் சொன்னேன், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு. அப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி அது ஒர்க் அவுட் ஆகிடும், உங்களுக்கு தெரியும். அப்புறம் செகண்ட் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு 2-3 மந்த்ஸ் அப்படி சரியா இல்லை. அப்புறம் தேர்டு தானே ஸ்டார்ட் பண்ணி நீங்களாம் வந்தீங்க. ஸோ இந்த மாதிரி அந்த டேலேருந்து ஒரு லீடாக உள்ளே வந்து எத்தனை டாஸ்க்கு, ஒரு சின்ன கெட்டது பண்ணியிருப்பாங்களா யாருக்காவது? அப்பா, ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நினச்சோம்னா ரொம்ப அப்படியே மனசெல்லாம் ரொம்ப அப்படியே பூரிப்பாக இருக்கும். இப்போ கௌதம் எடுத்துக்குவேன், இருக்கிற இடமே தெரியாது. இப்போ கௌதம் வந்து ஜிபி வந்து இப்போ மோர் தென் 1 இயர் ஆச்சு இல்லையா? எப்படி வேலை செய்கிற அப்படி அஸ்லம் அவங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு, அவங்க இருந்தாலே நம்மளுக்கு பிரயோஜனம் தான். அவங்கெல்லாம் வந்து அவங்களோட லைஃப்பில் இருக்கிறதே நம்மளுக்குள்ள ஒரு பெரிய பிளஸ்ஸிங் தான். ஒரு சின்ன கெட்டது, ஒரு சின்ன இம்பேக்ட், ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸு, ஒரு ஒரு கெட்டது யாருக்காவது சொல்கிறதோ பண்ணுறதோ எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? எவ்வளோ பியூரு இருந்தால் வேல்யூபிள். அவங்க இருந்தால் நம்ம அந்த ப்ரெசன்ஸ் என்ஜாய் பண்ணுவோம், அவங்க வேணும்னு நினைப்போம். அப்படி தானே ஒருத்தர் நம்மளோட இருந்திருக்கணும் லைஃப்பில், இல்லையா? ஸோ ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் வந்து கூட வச்சுக்கிட்டது. ரெனு, ரொம்ப தேங்க்ஸ். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஒரு சின்ன டாஸ்கில் ஆரம்பித்து நவ் யூ ஹாவ் அ கண்ட்ரோல் டு ரன் த அலுமினி. அந்த அளவுக்கு ஒருத்தர் வளர்ந்து வர முடியுமா, அத்தனை டாஸ்க் ஒருத்தர் ஒர்க் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ரேணு வந்து உங்களுக்கெல்லாம் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ரேணு வந்து யூஜியில் காலேஜ் ஃபஸ்ட்டு, பிஜியில் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் அந்த டைம் அந்த பிஸ்னஸ் எல்லாம் லாஸ் ஆனதுனால அவங்களால பிஜி கன்டினியூ பண்ண முடியல. அதனால் டிஸ்டன்ஸில் நம்ம பியூவில் தான் படித்தாங்க. அப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பிஹெச்டி பண்ணாங்க. ஸோ சச் அ இன்டெலிஜென்ட் லேடி. ஒரு 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 தங்கமான ஒரு பொண்ணு. அதாவது இப்படிலாம் எனக்கு வந்து என் மனசில் எனக்கு 1% ஒரு சின்ன வலி கூட கொடுத்ததே இல்லை. அப்படி ஒரு கேரிங்காக, அப்படி ஒரு லவ்வுள்ள, அவ்வளோ ஒரு ஸ்வீட்டான பர்சன். சண்டை கூட போட தெரியாது. அந்த மாதிரி வந்து எல்லா டாஸ்க்கும், எந்த டாஸ்க் நேம் ஒன் டாஸ்க்கு ஷீ ஒர்க்டு இன் ஆல் த டாஸ்க்ஸ். ஓகே, அப்படி தானே ஒருத்தர் வேணும். நம்ம அதுக்கு இந்த ரேணு மாதிரி ஒருத்தருக்காக தான் இப்போ கோபுன்னு ஒரு ஃப்ரெண்டு வந்தார். அவர் வந்ததுக்கப்புறம் தான் யோகாவே நான் அக்செப்ட் பண்ணேன். ஏன்னா லைஃப்பில் நான் பண்ணதே இல்லை. எனக்கு இந்த சாமியார்கள்லாம் பண்ணுறதுனால ஒரு கொஞ்சம் பிடிப்பு அது மாதிரி இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் கோபு மாதிரி ஒரு ஆள் வந்து சொல்லும்போது அப்போ அக்செப்ட் பண்ணலாம் போல் இருக்குதே அப்படின்னு தோணுச்சு. அதான்ப்பா, பீப்புள் தான் இங்கே மேட்ரு. சரியா, முக்கியம் வந்து அவங்க மட்டும்தான். அதே மாதிரி தான் இப்போ ரேணு வந்து டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லும்போது தான் சரி ஓகே நம்ம திரும்ப பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ ஜிபி எல்லாம் பார்த்தா ஒரு அஃபிலியேட்டட் காலேஜில் படித்த பையன் தான். எப்படி ஒரு பையன், என்ன ஒர்க்கு! அந்த ஒரு டாஸ்க்குனா ஒரு டாஸ்க்கு. மோட்டோ டாக்குமெண்ட் எவ்வளோ பேர் இருக்கிறீங்க, எத்தனை பேர்த்திட்ட கம்ப்யூட்டர் இருக்குது. ஏன் ஒரு மோட்டோ டாக்குமெண்ட் அப்டேட் பண்ண முடியாதா? மனசு வேணும்ல. மாதம் மாதம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, அவ்வளோ ஒர்க் பண்ணுறாங்க. என்னோட ஒரு வயசு பெரியவங்க வேறு ரேணு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்க பையனுக்கும் அவங்களாம் வந்து பார்க்க வந்தாங்க. எவ்வளோ பெருந்தன்மை. நம்ம வந்து அலுமினி மீட் அன்றைக்கி அவங்களால வர முடியல சில ரீசன்னால். நானும் மனோஜ், ஸ்ரீகாந்த், அப்புறம் வஞ்சி, நாங்கள்லாம் வந்து தாராவரத்தில் இருந்தோம். அங்கே வந்தாங்க, பையனை கூட்டிகிட்டு அந்த நேரத்தில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கிளம்பி போனாங்க. ஸோ உண்மையிலுமே பியூட்டிஃபுல் மெமரி த டைம் வித் ரேணு அண்டு அந்த குட்டி தம்பி காலேஜில் படிக்கிறான். ரொம்ப ஹாப்பிப்பா. அப்பா, உங்களெல்லாம் நினச்சேன்னா எனக்கு ஏன் தெரியுமா இந்த லைஃப்பில் வந்து எவ்வளோ கெட்டது நடந்தாலும் ஏன் வந்து இந்த ஒரு மோட்டிவேஷன் குறையாமல் இருந்துச்சு, இந்த நல்ல மக்களை பார்த்து தான்ப்பா. உங்களுக்கு எதாவது ஒன்று பண்ணணும்ல, உங்களுக்கெல்லாம் இருக்கணும்ல, உங்களுக்கான இருக்கணும், உங்களுக்காக ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வரும்போது தான் வந்து இந்த கெட்டதையெல்லாம் விட்டுறது. சரியா, பார்த்தாலே தெரிஞ்சிரும்ப்பா கொஞ்ச நாளில் யார் கெட்டது பண்ணுறாங்களா. ஆனால் பியூ பொறுத்தளவுக்கு நீங்களாகட்டும் பார்த்து, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, டிப்ரெஷன் ஒன்று சொன்னால் பிரேமா வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு. எவ்வளோ கேருமா, என்னோட 10 வயசு பெரியவங்க. எதுக்கு நம்மளெல்லாம் அப்படிலாம் கேர் பண்ணிக்கணும்? பார்த்து இந்த இந்த கோழி என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கோழியெல்லாம் தான் அந்த குஞ்சை பார்த்துக்குன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான்.
எந்த ஒரு கெட்ட பேரும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு இமேஜும் கெட்டக்கூடாது, இன்னும் பெருசாக வரணும். அவங்க சொல்லுவாங்கப்பா என்ன, அவங்க அவங்க உங்களை மாதிரிலாம் தாட்டில் இருந்தவங்கெல்லாம் ஆம், வந்து நிறைய பேர் அழிஞ்சே போயிட்டாங்க. நிறைய பேர்த்து இந்த சொசைட்டி காமெடியாக பார்த்துருச்சு. நிறைய பேர்த்த வந்து ஃபெயில் ஆக்கிருச்சு. நிறைய பேர்த்து ரொம்ப பேடாக கிரிட்டிசைஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் எப்படி வந்தீங்கன்னே தெரிலப்பா அப்படின்னு அப்படி ரொம்ப பெருமையாக பேசுவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ அவ்வளோ கேரிங்கு. ஸோ நீங்கள்லாம் தான்ப்பா பெரிய கிஃப்ட் லைஃப்பில் எனத்தை சம்பாரிச்சிட்டோம். இந்த மாதிரி ஒரு ஒரு உண்மையான ஒரு ட்ரூவான ஒரு பீப்புளை சம்பாரிச்சது மட்டும்தான் ஒரு பெரிய பெரிய சக்ஸஸாக நான் நினைக்கிறேன். சரி, பண்ணணும்ல எல்லாத்துக்கும் வந்து. ஏன் ஒருத்தர் வந்து ஒரு சிலர்லாம் எந்நேரம் ஊர் சுற்றுற வேலை தான், எந்நேரம் எங்கேயாவது போக வேண்டிய வேலை தான், வீக்கெண்டானா என்ஜாய் பண்ணணும், வீக்கெண்டானா வெளியே போகணும், என்ன பழக்கம்னு எனக்கு புரியல. எப்படி ஒயராயிருக்காங்கன்னு பாருங்களேன். அப்போ இவங்கெல்லாம் எப்படி மற்றவங்களுக்கு நல்லது பண்ணிடுவாங்க? வார வாரம் வார வாரம் வார வாரம் ஏன் வீக்கெண்டுனா உட்காந்து படிக்கக்கூடாது? வீக்கெண்ட்னா உட்காந்து ஒரு ஒரு வேலை பண்ணக்கூடாது? ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடாதா? வீக்கெண்டுனா அப்படி தான் அடிக்கணும். அதில் என்ன வரப்போகுது? இப்போ நான் சேலஞ்சு பண்ணுறேன்னே. எனக்கு வந்து இப்போ பிரேமா, ரேணு, கௌதம், ஜிபி, இந்த மாதிரி ஒரு 3 பேர் சொல்கிறேன்ல. இந்த மாதிரி யாராவது நீங்கள் 3 பேர் சொல்ல முடியுமா உங்களுக்கு? நான் அந்த அலுமினியில் வந்து நான் பழகினேன். எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தானே இருக்குது. அப்போ எல்லாரும் அன்பாக இருந்து நேர்மையாக இருந்து நல்லா பண்ணி இது பண்ணியிருந்தால் எல்லாத்துக்கும் நல்ல பீப்புள் லைஃப்பில் கிடைப்பாங்கல்ல. ஏசல் கூட எங்கள் டீமில் வந்து நான் எடுத்து கொண்டு வந்தது தான். என் டீமில் வந்து இருந்த மக்களோட நல்லா பழகி அப்படி தானே ஒவ்வொரு விங்கை பெருசு பண்ணுனது. அதில் கெட்டது பண்ணுறேன்னா தட்டி விட்டு போயிடலாம். பட் இங்கே நம்மளுக்கு அந்த மனசு இல்லைல்ல, ஹார்டாக இல்லை. நம்ம பியூ வந்து இத்தனை சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும்போது, பியூ வந்து ஒரு ஹிமாலயன் சேலஞ்சஸ் வாட் வி டன். பட் உங்களை மாதிரி லீட்ஸ்னால மட்டும்தான் அது பாசிபிள். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ரேணு வந்து இப்போ 2 இயர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா. இப்போ நான் 2 இயர்ஸ்னால் ரேணு வந்து 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது இல்லையா. மேலே கொஞ்சம் 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் அதிகமாக கூட இருக்கலாம். பட் ஃபஸ்ட்டு லீடு சைலண்ட்டாக இருந்தாங்க. நீங்கள்லாம் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுவீங்களோ, அவங்க டிஸ்டன்ஸில் படித்ததுனால அவங்கள நீங்களாம் எப்படி ட்ரீட் பண்ணிடுவீங்களோ அப்படி இப்படின்னு. பட் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், நம்ம அந்த மாதிரி மட்டும் ஒரு நம்ம 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 அலுமினியில் இந்த மாதிரி ஒரு 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 விஷயம் நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா இன்றைக்கி எங்கே ஜிபி இருந்திருப்பா, அப்படி எங்கே வந்து நான் இருந்திருப்பேன், எங்கே ரேணு இருந்திருப்பாங்க, எப்படி எப்படி இந்த அலுமினி ரன் ஆகிருக்கும்? இவ்வளோ கான்ட்ரிபியூஷன் யார் பண்ணியிருப்பா? இப்படி ஒர்க்கு யார் பண்ணுவா? கெட்டது பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க சரியா, அது எல்லா இடத்துலையும் இருப்பாங்க. நல்லது பண்ணுறதுக்கு இல்லையா, ஆசை எப்படி உள்ள வந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எத்தனை லீட்ஸுப்பா. ஐயோ, எனக்கு வந்து உங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலுமே ஏதாவது லைஃப்பில் ரொம்ப பெருசாக பண்ணணும். நான் எப்போவுமே கடவுளை வேண்டிக்கிறது, எனக்காக இத்தனை பேர் வந்து நம்ம அலுமினி ஒரு மோட்டோ எடுத்து பண்ணணும். இந்த ட்ரீம்க்காக இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க வந்து சொசைட்டிக்காக தான் பண்ணுறாங்க, தே ஃபீல் ஹாப்பி. பட் இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கு ஒரு ஒரு லீட் பண்ணி பண்ணும்போது நம்மளோட ஒரு லீடாக இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக தான் பார்ப்பேன். எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும். எவ்வளோ பெரியவங்க அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணவங்க, அவங்க அச்சீவ்மெண்ட்டில் எவ்வளோ பெருசு, எவ்வளோ ஒரு கண்டென்ட்டான ஒரு பர்சன். நம்ம மெசேஜ் எல்லாம் போட்டோம்னா எல்லாரும் பார்க்கணும், படிக்கணும். ஃபஸ்ட்டு லைக் பண்ணது அவங்க தானே எல்லா மெசேஜும் லைக் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் பார்ப்பாங்க. சரி, இப்போ கரெக்டாக இருந்தால் சொல்லுவாங்க, தப்பாக இருந்தால் கரெக்ட் பண்ணுவாங்க. அவங்க தானே பண்ணாங்க. ஆனால் சின்ன குட்டீஸ் எல்லாம் பண்ணுறீங்களா? எவ்வளோ ஈகோ உங்களுக்குலாம். உங்களால் எழுத முடியுமா அந்த மாதிரி ஒரு ரைட்டப்பு? எழுதிடுவீங்களா உட்காந்து? நான் டைம் கொடுக்குறேன், எழுதி எனக்கு அனுப்புங்க பார்க்கலாம். ஒரு ரைட்டப்பு, ஒரு இஷ்யூ கொடுக்குறேன், அது ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு எழுதி அனுப்புங்க, இல்லை பேசி அனுப்புங்க பார்ப்போம். எவ்வளோ ஒரு பெருந்தன்மையே இல்லாமல் இந்த கேடுகட்ட உலகத்தில் இந்த மாதிரி நல்லவங்கெல்லாம் பார்க்குறது தான் வந்து எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன் சரியா. இவங்களுக்காக தான் இது எல்லாமே. இவங்களுக்காக மட்டும்தான், மற்றவங்களாம் மாறணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் எனக்கு இருக்குது. ஆனால் நீங்கள் மாறுறதில்ல சரியா. அதெல்லாம் வந்து மாறலின்னா அடிபட்டு லைஃப்பில் ஒன்றும் இல்லாமல் அனாதையாக இருந்தீங்கன்னா அப்புறம் தெரியும். யாருமே இல்லாமல் இருப்பீங்களா அப்போ தெரியும். கண்டிப்பாக யாரும் வரமாட்டாங்க. கெட்டது பண்ணிக்கிட்டே இருந்தால் யார் இருப்பா கூட? உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 300 லீட்ஸில் ஒரு 150 லீட்ஸ் என் கூட ஸ்ட்ராங்காக இருப்பாங்கல்ல. லீட்ஸ் மட்டும், மெம்பர்ஸை விட்டுருங்க, மெம்பர்ஸ் இன்னும் நிறைய இருக்காங்க சரியா. ஸோ கெட்டதெல்லாம் பண்ணாதீங்க. ரேணுவெல்லாம் பார்த்து மற்றவங்க வந்து இன்ஸ்பயர் ஆகணும், மோட்டிவேட் ஆகணும். அவங்கள தான் அவங்கள மாதிரி ட்ராவல் பண்ணுறாங்க, டெய்லியும் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பையன் இருக்குது, ஃபேமிலி இருக்குது. ஆனால் இருந்தாலும் அவங்க எப்படி வேலை பார்க்குறாங்க பாருங்கள். ஹாப்பி பர்த்டே ரேணு. எனக்கு வந்து சந்தோஷம், பூரிப்பு, ஒரு ஹாப்பினஸ், அதாவது அளவு கடந்த சந்தோஷம். நினச்சாலே நான் ஹீல் ஆயிடுவோம்ப்பா. ஒரு சில பர்சன்லாம் லைஃப்பில் நினச்சோம்னா நம்ம அப்படியே சரியாயிடுவோம். அந்த மாதிரி எப்போவுமே அந்த பொறுமை, அந்த பேசுகிறது, அது என்ன ஒரு கேரக்டர்ப்பா சாமி. நீங்களாம் ரொம்ப நல்லா இருக்கணும். நான் ரொம்ப மனசார வேண்டிக்கிறேன் கடவுளை. உங்களுக்காக உயிரை கொடுத்து என்ன வேலை வேணாலும் செய்யலாம் ரேணும். நீங்களாம் அவ்வளோ ஒர்த்து ஃபார் திஸ் லைஃப். எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமைப்பா. நான் வந்து பெருமைப்படுறேன். நான் வாழ்க்கையில் வந்து என்னை விட யாரையும் நான் பெரியவங்களும் பெருசாக பார்த்ததில்ல, சின்னவங்களாம் நான் பார்த்ததில்லை யாரையும்.
பெரியவங்கள ஏன் பார்க்கலன்னா நம்ம கான்ஃபிடென்ட் குறைஞ்சிடக்கூடாது. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணி வந்தாங்கன்னா கண்டிப்பாக பெருசு ரொம்ப சல்யூட் பண்ணுறோம், அதெல்லாம் பண்ணுறோம். அவங்க ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டைஸாக இருப்பாங்க, அதெல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறோம். ஆனால் நம்மளோட கீழேன்னு நான் யாரையுமே பார்த்ததில்ல. எப்போவுமே சொல்கிறது தான், நான்லாம் இதெல்லாம் பண்ணிட்டேன்னா எல்லாத்தினாலையும் பண்ண முடியுங்கிறது தான். பட் வந்து ஒரு சிலர் அதை கெடுப்பாங்க. இப்போ ஏசல் கெடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க, அலுமினி கெடுக்கிறதுக்கு பார்ப்பாங்க, கெட்டது பண்ணுவாங்க, சொல்லி கொடுப்பாங்க. இந்த பொண்ணுங்கள்லாம் யாராவது 4 பேர் சப்போர்ட் பண்ணாங்கன்னு ரேணுகிட்ட சொல்லி கொடுங்களே பார்ப்போம். எத்தனை பேர் என்னென்ன பண்ணுறீங்க நீங்கள் இன்னும் கேட்டங்காட்டி தானே சொல்லி கொடுத்துட்டீங்க, ரேணுகிட்ட சொல்லி கொடுங்க பார்ப்போம். சொல்லி கொடுத்து அந்த அவர் போடுற மெசேஜை லைக் பண்ணாதீங்க, அவர் போடுற வீடியோ லைக் பண்ணாதீங்க, டாஸ்க் ஒர்க் பண்ணாதீங்க, சொல்லி கொடுங்க பார்ப்போம். சொல்லி கொடுத்து நிறுத்திடுங்க பார்ப்போம். நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஷிப்னா அப்படி இருக்கணும். கிட்டத்தட்ட 8-9 வருஷம் ஆச்சு அவங்க தெரிய ஆரம்பிச்சு. சரியா? எவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, எவ்வளோ ஒரு கேரிங்கு. எனக்கு வந்து மனசார நான் வாழ்த்துறேன். அவங்க ரொம்ப பெருசாக வரணும் லைஃப்பில். அவங்களுக்காகலாம் இன்னும் இந்த 20,000 40,000 ஃபேமிலி பெருசாக கொண்டு வருவா. இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவேன். அவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுறதுக்கு மட்டும்தான் இந்த லைஃப்னு நான் நம்புகிறேன். 2வது, அந்த டிப்ரெஷன் டைமில் கூட ரேணுவோட பாட்டுலாம் ரொம்ப பெரிய பாட்டு. ரொம்ப வந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் கூப்பிட்டு கேட்குறது, அதை கரெக்ட் பண்ணுறது, சாப்பிட சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப ஒரு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு அந்த மாதிரி தான் அவங்களாம் நடந்துக்கிட்டாங்களே தவிர வேறையெல்லாம் ஒன்றுமே இல்லை. ரொம்ப ஹாப்பிம்மா, ரொம்ப ஹாப்பி. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி. நீங்கள் இன்னும் ரொம்ப நல்லா வரணும். ரொம்ப சூப்பராக வந்துட்டீங்கப்பா. ஒரு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸாம்பிள், ஒரு லீடுப்பா நீங்கள். அப்படி தான் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிளான ஒரு லீடு தான் நீங்கள். எல்லோரும் உங்கள்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கணும். சைலண்ட்டாக எப்படி வேலை செய்கிறது, சைலண்ட்டாக எப்படி எஃபெக்டிவ் ஒர்க் பண்ணுறது, சைலண்ட்டாக எப்படி இம்பேக்ட் க்ரியேட் பண்ணுறது. கெட்டதே பண்ணாமல் ஒருத்தர் எப்படிப்பா இருக்க முடியும்? எங்கள் ஊரில் இருக்கிறவங்க யாரோ ஒருத்தர் ஒரு கெட்டது பண்ணுவாங்க. ஆனால் அந்த மாதிரி ஒன்றும், ஏன்னா ஒரு 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 கோல் வந்து ஒரு நோபல் கோல். வேறு என்ன பர்சனல் கனெக்ட் நம்மளுக்கெல்லாம் இருக்குது? அலுமினி தாண்டி வேறு ஒன்றுமே இல்லையில்ல. நம்மளுக்கு என்ன பங்காளி சண்டையா, சொத்து பிரச்சனையா, இல்லை உங்கள் வீட்டில் ஏதாவது வந்து திருடிட்டு வந்துட்டுனா, எடுத்துகிட்டு வந்துட்டுனா, ஒன்றும் கிடையாதுல்ல. ஒன்றுமே கிடையாதுல்ல. அலுமினியாக வந்து கனெக்ட் ஆகிருக்கிறோம். அதில் எல்லோரும் ஒரு ரோல் பண்ணுறோம். அந்த ரோலுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி ஒர்க் பண்ணுறோம் இல்லையா? அது ஒரு டைம் பீயிங் வச்சுருக்கிறோம். அடுத்தவங்க யாராவது வந்தால் கொடுத்துருவோம். அப்படி தானே போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்டு பண்ணி ஒரு ஃபேமிலியாக மாற்றுறதெல்லாம், அது ரொம்ப நல்ல மனசு இருந்து, ரொம்ப அன்பாக இருந்து, அப்படி தான் நான் புரிஞ்சுக்க முடியும். எனக்கெல்லாம் ஒருத்தர் வந்து நல்ல இன்டென்ஷன் இருக்கிறாங்கன்னா, அவங்க என்ன பண்ணாலும் நான் கூட இருப்பேன். நான் கண்ணை மூடிட்டு குதிப்பேன். அப்படி தான் நான் இருந்திருக்கேன். சரியா? ஒருத்தரோட நல்ல இன்டென்ஷன் இருந்தால் நல்லபடியாக தானே இருப்பாங்க. தென்னை மரத்தில் எப்படி கல் கிடைக்கும்? தென்னை மரத்தில் இளநீ தானே கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக், அவ்வளோதான். சரியா? அப்படி மட்டும் இருந்துட்டால் போதுங்கிறது தான். பட் ரொம்ப ஹாப்பி ரேணு. மேலும் உங்களை பற்றி பேசினா நான் மணிக்கணக்கில் நிறைய பேசுவேன். அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கீங்க. 2வது மோட்டோ டாக்குமெண்ட்லாம் சான்ஸே இல்லை. எல்லா ஆக்டிவிட்டி நேம் ஆன் டாஸ்க் ரேணு ஒர்க் பண்ணாது இது வரைக்கும். நம்ம அலுமினியில் வந்து 100 டாஸ்க்கு 100 ஆக்டிவிட்டி பண்ணியிருப்பது வரைக்கும் 100லேயுமே ரேணு இருக்கும். 100ல் நேம் எனிதிங், ரேணு நேம் ஷுட் பி தேர். அப்படி சைலண்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு ஆள் தான். எந்த ஒரு அங்கீகாரத்தையும் எதிர்பார்க்காம, அது அவங்களுக்கு தெரியும் நம்ம கரெக்டாக தான் நம்ம ரெகனைஸ் பண்ணுவோம், எல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு. எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் ரொம்ப பியூராக, இன்னசென்ட்டாக, ஹானஸ்ட்டாக, மெயினாக அண்டர்லைன் திஸ் மை டியர்ஸ், எந்த ஒரு கெட்டதுமே பண்ணாத ஒரு பியூர் சோல். நீங்கள்லாம் மேலுமே நான் கடவுள்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் நம்புகிறேன். உங்களுக்கு எல்லா நீண்ட ஐஸை கொடுத்து உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக கடவுள் வந்து இந்த வாழ்க்கையில் உங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல் நல்லா வச்சுக்கணும். உங்கள் மனசுக்காக வேணும். சரிங்களா? நீங்கள் பண்ண வேலைக்காகவும், நீங்கள் கொடுத்த காசுக்காகவும், நீங்கள் இந்த அலுமினிங்கிற ஒரு ட்ரீமை செமந்ததுக்காகவும். சரியா? அப்படி தான் எத்தனையோ பேர் உள்ளிருந்து கெடுக்க நினச்சா கூட இந்த மாதிரி ஒரு பியூரான ஒரு பர்சன்லாம் வந்து எனக்கு இதெல்லாம் தாங்க லைஃப்பில் கிஃப்ட்டு. நான் என்னத்தை சம்பாரிச்சேன்னா இதை சம்பாரித்தேன். இந்த மாதிரி நல்ல மனுஷங்களை சம்பாரித்தேன். சரியா? நீங்கள் இல்லாட்டி பியூ அலுமினி இல்லை. இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான லீட்ஸ்லாம் வரலைன்னு அப்புறம் எப்படி பியூ அலுமினி இருந்திருக்கும். சரியா? அது கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறதுல எவ்வளோ கஷ்டம். யூ டன் இட் ரேணு. சரியா? தேங்க்யூ ஸோ மச். நம்ம கண்டிப்பாக மறுபடியும் நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம். நான் இந்தியா வரும்போது சொல்கிறேன். நம்ம திரும்ப ஒரு மீட் வைக்கிறோம். நம்ம எம்கேவோட தோட்டத்தில் போய் மீட் வைப்போம். எங்கேயாவது ஒரு பக்கம் பார்ப்போம். ஏதாவது ஒரு பிளான் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷமா. எனக்கெல்லாம் வந்து மனசெல்லாம் நிறைஞ்சிருச்சு. அதாவது காலையில் ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸு. நம்ம எங்கள் ஸ்கூல் அலுமினி கமிட்டியில் பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னப்பா நடக்குதுன்னு கேட்டுட்டு இருந்தேன் வஞ்சியை. ஸோ இங்கே உங்களை வந்து பார்த்தோன்னே அப்படியே கம்ப்ளீட்டாக அது ரேணுன்னு நினச்சா போதும், அப்படி படம் படமாக ஓடுது மைண்டில். அத்தனை வேலை, ஐயோ எத்தனை டாஸ்க்கு. ஒரு டாஸ்க் சொன்னால் ஒன்று விட்டுருவோம். அதனால் எல்லா டாஸ்க்லேயும் ஒர்க் பண்ண ஒரு பர்சனாலிட்டி. என்ன இன்டெலிஜென்ஸு. சரி, நீங்கள்லாம் ஐடியில் வந்துருந்தீங்கன்னா நாங்களாம் வெளியே ரோட்டில் நான்லாம் மாடு தான் வச்சுட்டு இருந்திருப்பேன். அவ்வளோ இன்டெலிஜென்ட்டு. என்ன கம்யூனிகேஷனு, என்ன ரைட்டிங் ஸ்கில்லு, அப்பா என்ன ஒரு ஒர்க் எத்திக்ஸு, எவ்வளோ ஸ்பீடு, எப்படி ஹவு ஷி திங்ஸ், ஹவு ஷி டாக்ஸ், அப்பா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை ரேணும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரானரி. எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லோரும் இருப்பாங்க, வேலை செய்வாங்க, சம்பாதிப்பாங்க, சாப்பிடுவாங்க, செத்து போயிடுவாங்க ரேணும். அவ்வளோதான். இவங்களாம் பண்ணுறதெல்லாம் அவ்வளோதான். சரியா? ஆனால் மற்றதுக்கெல்லாம் அவங்களுக்கு நேரம் இருக்கும். சரியா?
ஆனால் அப்படிலாம் இருக்கும்போது ஒரு எக்ஸாம்பிளாக வந்து முன்னாடி நின்று அதையெல்லாம் கூட ப்ளஸ் இதையும் நான் பண்ணுவேன்னு நிற்கிற அந்த தைரியம், அந்த தன்னம்பிக்கை, அதெல்லாம் ரொம்ப பிடிச்சது. நீங்களாம் இல்லைன்னா எனக்கு என்ன தைரியம் இருந்திருக்கும்? நான் ஒருத்த மட்டும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி வேலை செய்ய முடியும்? உடம்பு என்ன ஆகும்? அது எப்போவுமே கேர் பண்ணிக்கிறது, தூங்க சொல்கிறது, சாப்பிட சொல்கிறது, அதெல்லாம் ரொம்ப வயசில் பெரியவங்களாக இருந்தாலும் நான் ரொம்ப மதிக்கிறேன், நான் ரொம்ப வணங்குறேன். நீங்கள் ரொம்ப நாளைக்கு நல்லா இருப்பீங்கிறேனோ, சரியா? எனக்கு வந்து இப்படிலாம் ஒரு ஃப்ரெண்டு லைஃப்பில் வந்ததுக்காக நான் எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். உயிரை கொடுத்து என்ன வேலை வேணும் உங்களுக்குலாம் செஞ்சு கொடுக்கலாம். நான் கண்டிப்பாக செய்வேன். நம்ம அந்த இடத்துக்கு போகிறோம், சரிங்களா? அக்செப்ட் பண்ணணுமில்ல, இப்படி ஒரு பர்சனாலிட்டி வந்து நம்மளையெல்லாம் ஒரு லீடர்னு அக்செப்ட் பண்ணி கூட இருக்கணும்ல. எனக்கு அது போதும். நான் வந்து உங்களையெல்லாம் சம்பாரிச்சேன் பார்த்தீங்களா, அப்போ ஐம் கோயிங் ரைட் டைரக்ஷன். உங்களெல்லாம் பார்த்துட்டு தான் அந்த நெகட்டிவிட்டி நான் விட்டுறது. நிறைய டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, அது உங்களுக்கும் தெரியும். ஏதாவது ஒன்று கெட்டது தான் பண்ணுவாங்க. அதெல்லாம் அவங்க அது பிளட்லேயே இருக்க மாட்டேங்குதுப்பா. ஒரு சிலருக்குலாம் திருந்த மாட்டாங்க. அதெல்லாம் நல்லவங்களோட இருந்தால் நல்லவங்கள மாறணுமில்ல. பூவோடு சேர்ந்து நாரும் மணக்கணுமில்ல, அதை மணக்கிறது இல்லை. இப்போ நெல்லுக்கு பாயிறதான் புல்லுக்கும் பாயுது, கரெக்டாக? அப்போ அந்த புல் வந்து நெல்லாக மாறணும்ல. நம்மளுக்கு தானே தண்ணி பாஞ்சிருக்குது, எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு தானே கிடச்சிருக்குது. மாறணும்ல, அதெல்லாம் மாறாது. அதுக்கெல்லாம் வந்து கெட்டது பண்ணி 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 அந்த பழக்கத்துலேயே இருப்பாங்களாட்டிருக்கு. அவங்களுக்கெல்லாம் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிற, தயவுசெய்து திருந்துங்க, திருந்தி தொலைங்க. இந்த மாதிரி இருக்குங்களே பார்க்கும்போது கெட்டதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க, யாருக்குமே பண்ணாதீங்க. பாவத்தை சம்பாதிக்காதீங்க, சரியா? அது நல்லது பண்ணுறவங்களுக்கு கெட்டது பண்ணிடாதீங்க, சரியா? அது வந்து கண்ணார நம்ம பார்த்துட்டோம். லைஃப்பில் எத்தனை பேர்த்த பார்த்துருக்குறோம். நம்ம அழிஞ்சே போயிடுவோம், சரியா? அதை பண்ணாதீங்க. ஒரு நல்லவனை தொடணும்னா நம்ம யோசிக்கணும். நான்லாம் வந்து ஒரு குட் பீப்புள், குட் பர்சன், பையன் பொண்ணுன்னு எங்கேயாவது தெரிஞ்சிச்சுன்னா நான் அவங்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணால் நடுங்க, எனக்குலாம் கைகாலெலாம். நான் ஜென்ரலாகவே யாருக்கும் தப்பு பண்ணுறதில்ல, பட் அந்த மாதிரி யாருக்காதெல்லாம் பண்ணால் எனக்கு ஷிவரிங் வந்துடும், நான் பண்ண மாட்டேன், சரியா? அந்த மாதிரி ஒரு 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 கிரேட் பர்சனாலிட்டி. பார்த்தாலே சல்யூட் அடிக்கணும்னு தோணும் ரெனுவெல்லாம் பார்த்தா. ஒரு ஒரு நான் அட்மையர் பண்ணுற ஒரு பெரிய ஒரு பர்சனாலிட்டி நம்ம அலுமினியில். சைலண்ட்டாக ஷீ டன் ஆல் த ஒர்க். அதெல்லாம் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை, எந்த ஒரு பாலிட்டிக்ஸும் பண்ணதில்லை, ஒரு கெட்டதும் பண்ணினதில்லை. 2 வருஷத்தில் ஒர்க் பண்ணின டாஸ்கில் 10 வருஷம் ஆனால் கூட ஒரு சிலர் பண்ண முடியாது, சரியா? சல்யூட் ரேணு, ஹேட்ஸ் ஆஃப், தேங்க்யூ. லவ் யூ ஆல் டியர்ஸ். ஹாப்பி பர்த்டே ரேணு, ஒன் மோர் டைம். என்ஜாய் பண்ணுங்கள். பாய். நைட்டு கூப்பிட்றேன். பாய். நீங்கள் எந்திரிச்சு முடிச்சோன்னே விஷ் பண்ணுற கால் பண்ணுறேன். தேங்க்யூ. பாய்.